முதல்ல ஏற்கனவே நான் வரைஞ்ச ஒரு சில ஆர்ட் ஒர்க்கு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் பென்சில் ஆர்ட் ஒர்க்கு பேசிக், ரொம்ப வெரி பேசிக்ஸ், பிகினர்ஸ்க்காக ரொம்ப பேசிக், சின்ன 2 வயசு 2+ கிட்ஸ் கூட அதை வரைய முடியும். அந்த மாதிரி பென்சில் ஆர்ட்டு வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதெல்லாம் என்னோடய 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைஞ்ச சின்ன சின்ன ஆர்ட். இது வந்து ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் ஒரு பங்களா, அதுக்கப்புறம் ஒரு வாஸ்து ரிலேட்டடான மவுண்டைன். வீட்டில் வந்து தெற்கு சுவரில் வந்து மவுண்டைன்ஸ் வரைஞ்சி வச்சா வீட்டில் செல்வம் நிலச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாஸ்துப்படி அதை வரைஞ்சி தெற்கு மூலையில் வச்சுருக்கோம். தெற்கு சுவரில் மாட்டி வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் காலேஜ் ஹாஸ்டல் மாதிரியே இருக்கிற ஒரு பங்களா. பால்கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேடின்னு எழுதியிருக்காங்க. கமலாதேவி, கேடி ஷார்ட் ஃபார்ம். பென்சில் ஆர்ட்டில் என்ன காட்டுறேன்னா, ஒரு மவுண்டைன், அதுக்கு கீழே வந்து ஒரு நதி ஓடுற மாதிரி. நதிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட வேர்ல்டு மேப்பில் இருக்க எல்லா நதிகளையும் திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் ஓடுறது, அது எல்லாமே வேறு வேறு டைரக்ஷனில் ஓடும். ஆனால் நைல் நதி மட்டும் சிங்கிள் டைரக்ஷனில் கீழேருந்து மேல் நோக்கி ஆப்பிரிக்காவில் போகும். அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகும். மெடிட்டரேனியன் சீயில் போய் எண்ட் ஆகும். நிறைய நாடுகளை கடந்து போகுது நைல் நதி. அது மட்டும் நிறைய டேர்ன்ஸ் நிறைய இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. மித்த நதிகள் எல்லாமே வளைஞ்சு 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 நிறைய டேர்ன்ஸோடு போகுது. காரணம் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து பாலைவன பகுதியில் இந்த நதியோட கரையோரங்களில் வந்து உயிரினங்கள் எதுவும் வந்து பள்ளங்கள், நதியோரத்தில் வந்து உணவு சேகரித்து வைக்கிற எலி, அணில்னால தான் நதிகள்லாம் வளையிறதா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதனால் வந்து அந்த பாலைவன பகுதிகளில் அணிலோ எலிகளோ பொந்துகள் வந்து தோண்டாமல் இருந்திருக்கும். ஏன்னா அது ஹாட் சாண்டாக இருக்கும். மண் எல்லாமே ரொம்ப சூடானதாக இருக்கிறதுனால அது வந்து பொந்துகள் எதுவும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அதனால் வந்து நைல் நதி ஸ்ட்ரைட்டாக போகுது. இது ஒரு என்னோட யூகம். நைல் நதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை யோசித்து தான் நான் நதி வரைகிறேன். அதோட மேங்கோ ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேங்கோ ட்ரீயும் வரைகிறேன். இது வந்து உதய சூரியன் மாதிரியே இருக்கிற ஒரு சன் மவுண்ட் ஆர்ட். அந்த நதியோரங்களில் புல் வரைஞ்சிருப்பேன். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரூட்டு வந்து நதிக்கு போகிற மாதிரி. அந்த ரூட்டோட 2 ஓரங்கள்லையும் அந்த காலத்தில் வந்து செங்கல் வச்சு ட்ரையாங்கிளாக வந்து ஒரு ரூட்வேயோட ஓரங்களில் வந்து ஆஃப் செங்கலாக உடச்சி ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். மேங்கோ ட்ரீயை பற்றி எனக்கு ஒரு ஞாபகம் என்னென்னா, எங்கள் அத்தை ஒரு தமிழ்பாடி, அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில், அவங்க தோட்டத்தில் வந்து சென்டரில் வந்து மேங்கோ ட்ரீ இருக்கும். மேங்கோ ட்ரீயில் வந்து கீழே அடியில் வந்து கயிறு கட்டில் நான் படுத்திருப்பேன். அது என்னோட எப்பயுமே மறக்க முடியாத ஞாபகம். ஓய்வு நேரங்களில் அடிக்கடி யோசித்து பார்க்குறது. இது தென்னை மரம். இது வரைக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் லீவ்ஸ் பேட்டர்ன்லாம் வரையணும்னு நினச்சேன்.
ஆப்பிள் ட்ரீ வேணும்னு நினச்சேன். அதுக்கெலாம் டைம் இல்லை. அதுவும் ஒரு ஹேண்டில் கேமராவை பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் வரைகிறதுனால நீட்னஸ் இருக்காது. கொஞ்சம் பேப்பர் ஷேக் ஆகும். அது ஹேண்டும் வந்து ஸ்டடியாக போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன் வீடியோவை.